வணக்கம். இந்த வாரம் நியானாவில் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. இந்த சிங்கிள் மாம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தாய்மார் குறித்த ஒரு விவாதம். அந்த விவாதம் ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஏனென்றால் அந்த விவாதத்துடைய ஒரு பகுதியாக ஒற்றை தந்தைமார் குறித்தும் சிங்கிள் ஃபாதர்ஸ் குறித்தும் அவர்கள் பேசினார்கள். குறிப்பாக குழந்தைகளிலிருந்து தங்களுடைய சொந்த பிள்ளைகளிடமிருந்து பிரிந்து வாழ நிர்பந்திக்கப்படக்கூடிய ஆண்கள் குறித்து, தந்தைமார் குறித்த ஒரு விவாதம் அதற்குள் இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த குறிப்பிட்ட நீயான விவாதத்துக்குள் நான் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தேன். நான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக என்னால் செல்ல முடியாமல் போய்விட்டது. அது ஒரு முக்கியமான காரணம். அந்த தலைப்பு அடிப்படையில் என்னை மனதளவில் மிகவும் பாதிக்கும் என்று நான் கருதினேன். அது ஒன்று. இன்னொரு காரணம், நான் செல்ல கிட்டத்தட்ட முடிவு செய்திருந்த நிலைமையில் எனக்கு சிறிது உடல் நலம் இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் நான் செல்ல முடியாத நிலைமை. இந்த இரண்டு காரணங்களுமே இருந்தன. அல்லாவிட்டால் நான் சென்று கண்டிப்பாக பேசியிருப்பேன். நிகழ்ச்சியை பார்த்தபோது கூட எனக்கு மிகவும் மனதளவில் அந்த நிகழ்ச்சி மிகவும் பாதித்தது. அதில் பேசிய சில பேருடைய துன்பங்களையும் அவர்களுடைய மிகவும் சவாலான காலகட்டங்களையும் அவர்கள் பேசியதை பார்த்தபோது நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போனேன். அப்போது எனக்கு தோன்றியது, நான் ஒருவேளை செல்லாமல் இருந்தது, செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தது நல்ல முடிவுதான் என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் இத்தகைய ஒரு பொது விவாதங்களுக்குள் சென்று உட்கார்ந்து பேசும்போது என்னுடைய தனிப்பட்ட சில அனுபவங்கள் எனக்கு நினைவுக்கு வரும். அதிலிருந்து முழுமையாக வெளிவராமல் அதை குறித்து ஒரு பொது மேடையில் விவாதிப்பது நல்லதல்ல என்று எனக்கு தோன்றியது. ஆகையால் தான் நான் அந்த ஒரு விவாதத்தை தவிர்த்தேன். ஆனாலும் அதே நேரத்தில் அது மிக முக்கியமான ஒரு விவாதம் என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். சில விஷயங்களை, சில கருத்துக்களை நான் அந்த மேடையில் நான் அங்கு இருந்திருந்தால் சில விஷயங்களை நான் சொல்லியிருக்க முடியும். அவற்றை பற்றி தான் இந்த ஒரு சின்ன ஒரு காணொலியில் பேச இருக்கிறேன். முதல் விஷயம் என்பது, ஒரு குழந்தை அப்பாவுடைய அருகாமை இல்லாமல் ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகிறது அப்படிங்கிற விஷயம். இம்மாதிரி குழந்தைகளை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய நான் தொடர்ந்து இவ்வாறு தந்தையுடைய அருகாமையின்றி முழுக்க முழுக்க தாயின் வளர்ப்பில் வரக்கூடிய குழந்தைகளுடைய ஆளுமை சிக்கல்களை நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வருகிறேன். முதல் பிரச்சனையாக நான் கருதுவது, அவர்கள் ஏற்கனவே அந்த விவாதத்தில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு இமோஷனல் லிட்ரஸி பற்றி பேசினாங்க. அதாவது உணர்வுசார் ஒரு அறிவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் இந்த உலகில் தன்னம்பிக்கையுடன் புழங்குவதற்குமான ஒரு அடிப்படையான ஆளுமை வளர்ச்சியும் பக்குவமும் சில நேரங்களில் இத்தகைய குழந்தைகளிடம் இல்லாமல் போகிறது. அதற்கான முக்கியமான காரணம் என்பது, வெறுமனே தந்தை எனும் ஒரு நபரின் பாசமின்மையோ அவருடைய அருகாமையின்மையோ அல்ல. அதை தாண்டி ஒரு தந்தை என்பவர் ஒரு குறியீடாக இருக்கிறார். நம்ம ஃபாதர் ஃபிகர்னு சொல்றோம் இல்லையா? இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு குறியீடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்முடைய சமூகத்தில் நீண்ட காலமாகவே ஒரு தாய் என்பவள் வெறுமனே பார்த்துக் கொள்பவள், அன்பு காட்டுபவள், ஒரு குழந்தைக்கு உணவளிப்பவள், குழந்தையை கவனிப்பவள் என்பதை தாண்டி தாய் என்பவளுக்கு ஒரு குறியீட்டு பொருள் இருக்கிறது. அதனால்தான் தாய் இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கேரை இன்னொருத்தங்க கொடுத்தா கூட தாயுடைய இடத்தை அந்த நபரால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போலத்தான் தந்தை எனும் ஒரு நபருடைய ஒரு ஸ்பேஸும் வெறுமனே பிசிக்கலான ஒரு ஸ்பேஸ் இல்லை. அதை தாண்டி அவர்களுக்கு என்று ஒரு குறியீட்டு ஒரு தளம் இருக்கிறது. நம்முடைய மேற்கத்திய உளவில் எடுத்துக்கொண்டோம் என்றால், லக்கான் இதை குறித்து விரிவாக பேசியிருக்கிறார். லக்கான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு 1.5 வயசு, 2 வயது, 3 வயது இப்படி வர ஆரம்பிக்கும் போது, குறிப்பாக அந்த நேரத்தில் தான் குழந்தைக்கு அதனுடைய சுயம் அப்படின்னு ஒன்று, செல்ஃப் அப்படின்னு ஒன்று உருவாகுது இல்லையா? தான் யாரு அப்படின்னு அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அந்த குழந்தை ஒரு 6 மாதம், 7 மாதம், 8 மாதம் வரை அந்த குழந்தை தன்னுடைய தாயுடைய உடலின் பகுதியாகத்தான் தன்னை பார்க்கிறது. யார் எங்க வந்தாலும் போனாலும் அந்த குழந்தைக்கு எப்பவுமே அம்மா இருக்காங்களா, அம்மாவுடைய ஒரு பாட்டை நம்ம இருக்கோமே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். மெல்ல தான் தன்னுடைய தாய் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழந்தைக்கு பின்னர் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்போதும் அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்துடன் தன்னை தொடர்புறுத்துவதற்கு தன்னுடைய தகப்பனாருடைய வருகையை அது ரொம்ப முக்கியமா பார்க்க ஆரம்பிக்குது. ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில், நான் சொல்வது ஒரு பாரம்பரியமான சமூகத்தில்,
தகப்பனார் என்பவர் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அதாவது தாய்க்கு அப்பால் இருந்து வரக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவர் எப்போதுமே நம்முடைய சமூகத்தில் சமூக அதிகாரத்துடன் சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார், வலிமையுடன் சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக பண்பாட்டு கட்டமைப்புகள், அதிகார கட்டமைப்புகளுடன் தொடர்பு கொண்டவராக தந்தை இருக்கிறார். ஆகையால் ஒருவர் இந்த தந்தை என்பவரை பார்க்கும்போது நாம் வெறுமனே ஒரு அப்பாவை மட்டுமே பார்ப்பதில்லை, அப்பாவுடைய பாதுகாப்பையும் அன்பை மட்டுமே பார்ப்பதில்லை. அதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த சமூகம் நமக்கு தரக்கூடிய ஒரு விதமான நாம் இந்த சமூகத்தில் போராடி வளர்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு, தூண்டுதல், வழிமுறைகள், இவை அனைத்தையும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு குறிப்புணர்த்தக்கூடிய ஒரு நபராக இந்த தகப்பனார் இருக்கிறார். அதனாலதான் அப்பா எப்பவுமே ஒரு குழந்தை அப்பா மீது ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறது. ஒரு அப்பா இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை மனசுக்குள்ள எதிர்பார்க்கிறது. அப்பாவுடைய பாசம் மட்டுமே குழந்தைக்கு போதாது, ஒரு சில எதிர்பார்ப்புகள் அந்த குழந்தைக்கு இருக்கிறது. அப்பா குறித்த எதிர்பார்ப்புகள், இந்த அப்பா குறித்த எதிர்பார்ப்புகள் என்பவை ஒரு குழந்தையுடைய எப்படி சொல்றது, ஒரு குழந்தையுடைய ஒரு சமூக எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. எப்படி வச்சுக்கோங்க, நீங்க ஒரு குழந்தை இந்த சமூகத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அதையெல்லாம் தன்னோட அப்பாவிடம் முதல் எதிர்பார்க்கிறது. அப்பா என்கிறவர் ஒரு சமூகத்துல ஒரு மைக்ரோ காசமா இருக்கு. ஏன் ஒரு அம்மாவால அப்படி இருக்க முடியாதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு ஒற்றை தாயாக ஒருவர் இருக்கிறார். இந்த ஒற்றை தாய்மார் படித்தவர்களாக, வேலை செய்பவர்களாக, சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புகள் இருப்பவர்களாக இருக்கலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தாய் என்பவள் ஒரு ரோல் அவங்க பிளே பண்றாங்க. அந்த ரோல் அப்படிங்கிறது ஒரு தாயுடைய ஒரு குறியீட்டை அவங்க தாயுடைய ஒரு 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 வேடத்தை அவங்க அணிறாங்க. அடிப்படையில் அது ஒரு வேடம், அது ஒரு பாத்திரம் தான். அந்த பாத்திரத்தை எடுத்து அவங்க அதுல அவங்க ஒரு ரோல் பிளே பண்றாங்க. அந்த ஒரு தாயாக அது ஒரு பெண் மாறுகிறாள். அதற்கான விஷயங்களை செய்கிறார். அந்த ஒரு தாய் எப்படிலாம் பேசுவாங்க, எப்படிலாம் நடந்துப்பாங்க, எப்படிலாம் அன்பு காட்டுவாங்க, எப்படிலாம் ஒரு ரேஷனாலிட்டியை கடந்து, அதாவது உங்களுடைய தர்க்கம், பகுத்தறிவு, வழிமுறைகள், நெறிமுறைகள், இவற்றையெல்லாம் கடந்து ஒரு விதமான ஒரு தொடர்புறுத்தலை, பாசத்தை, பந்தத்தை ஒரு தாயிடம் நாம் எதிர்பார்க்கிறோம். ஸோ ஒரு பக்கம் நம்ம இப்படி உடைச்சுக்கலாம், அவர் மேற்கத்திய தத்துவத்தின் அடிப்படையில் இதை இப்படி உடைச்சுக்கலாம். ஒரு பக்கம் நமக்கு பகுத்தறிவு சார்ந்த, அறம் சார்ந்த, சமூக அதிகாரம் சார்ந்த ஒரு குறியீடு இருக்கிறது தந்தை. இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க அன்பின் அடிப்படையிலும், உணர்வுகளின் அடிப்படையிலும், உடல் தரக்கூடிய, உடல் வேண்டக்கூடிய சில சில ஒரு உணர்ச்சிகள் இருக்குங்கல்ல, அந்த தேவைகள் இருக்குங்கன்னா, ஒரு பசியா இருக்கலாம், ஒரு ஆறுதலா இருக்கலாம், ஒரு பாதுகாப்பு, இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள். இதை குறிப்புணர்த்தக்கூடியவராகவும் தாய் இருக்கிறார். இது ரெண்டுமே குறியீடுகள் தான், உடல் சார்ந்த இல்லாட்டி பாலினம் சார்ந்த அடையாளங்கள் அல்ல. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா, அந்த அம்மா ஒரு பெண்ணாகத்தான், ஒரு பெண்ங்கிற பாலினத்தை சேர்ந்தவராக அம்மா இருப்பதனால் அந்த அம்மா இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு அப்பா ஒரு ஆண் என்கிற பாலினத்தை சேர்ந்தவராக இருப்பதனால் அவர் இப்படி எல்லாம் இருப்பார் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இதுதான் நீங்க கவனிங்க. இது ரெண்டு குறியீடுகள். ஒரு அப்பா ஒரு தாயுடைய குறியீடை ஒரு கேரக்டரா தன்னை அவங்க மாத்திக்க முடியும். ஒரு அம்மா ஒரு அப்பாவுடைய ஒரு குறியீடை எடுத்துக்க முடியும், அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ சிங்கிள் மாமா இருக்கக்கூடியவங்க, ஒரு ஒற்றை தாயாக இருப்பவர்கள், ஒரு தந்தையின் குறியீடை கூட அவர் தன்பால் எடுத்துக்க முடியும். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, ஒரு தாயின் குறியீட்டையும் தந்தையின் குறியீட்டையும் ஒரே நேரத்தில் புனையும் போது, அதை மாற்றி மாற்றி அவர்கள் அணியும் போது, அது கிட்டத்தட்ட இரட்டை வேட போட்டி மாதிரி ஆகிடுது. ஒரு இரட்டை வேடம் அணியக்கூடிய ஒரு சினிமா மாதிரி ஆயிடுது. அப்போ அது குழந்தைக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. குழந்தையோட மனசுக்குள்ளாட்டி ஒரு டிசனன்ஸ் அதனால வருது. அதாவது என் அம்மா சில நேரங்களில் எங்கிட்ட ரொம்ப அப்பா மாதிரி இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க சில விஷயங்களை தெளிவா இதுதான் இப்படிதான் சிந்திக்கணும் அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. அவருடைய அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே அதிகாரம், அறிவு, தெளிவான நடைமுறைகள், பகுத்தறிவு ஆகிய கட்டமைப்புகளின் அடிப்படையில் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அம்மா முழுக்க இவற்றுக்கு எதிராக மாறாக ஒரு சரளமான, நீரோட்டமான, உயிர்மையான, மிகவும் நீர்மையான ஒரு மனநிலை கொண்டவராக இருக்கிறார். முழுக்க முழுக்க அன்பின் அடிப்படையிலும், உணர்வுகளின் அடிப்படையிலும், உணர்ச்சிகளின் அடிப்படையிலும், என்னை தன்னுடைய ஒரு பகுதியாக கருதும் அளவிலும் எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை.
அந்த ஒரு இருமை இருக்கிறது அல்வா, நான் இவர் அப்படிங்கிற இருமையே இல்லாத அளவுக்கு ஒன்றாக எங்கள் கரையக்கூடியவராகவும் அம்மா இருக்கிறார். இப்படி ரெண்டா அம்மா இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைக்குள்ளாடி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படும். இதான் வந்து பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி ஒற்றை தாயிடம் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு அம்மா வந்து அம்மா கிட்ட எதை பாக்குறது அப்படிங்கிறதே பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுது. அதனால வந்து சில நேரங்களில் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா வந்து டாமினேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அம்மாவுடைய பிரைமரி கேரக்டரா வந்து அம்மா அப்படிங்கிறது தாய்மை தான் அம்மாவுடைய பிரைமரி கேரக்டரா இருக்கிறனால அது கொஞ்சம் டாமினேட் பண்ணும் எப்பவுமே. இவங்க என்னதான் வந்து அந்த ஒரு பேலன்ஸ் பண்ண பார்த்தாலும் கூட அவர்களுடைய அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை என்கேஜ் பண்ணக்கூடிய விதத்துல வந்து அந்த மதர்லினஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தந்தையின் பாத்திரத்தை அந்த குழந்தைகள் எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 வீட்டுக்குள்ளாடி அம்மாவை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படியெல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாங்கிறதுக்கான முயற்சிகளை வந்து உணர்வு ரீதியாகவே நிறைய கேம்ஸ், இது மாதிரியான நிறைய இமோஷனல் கேம்ஸ் ஆடி அந்த குழந்தைங்க அந்த ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பல குடும்பங்கள் நடக்குது. இதனால இப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து வேற சில சிக்கல்களுக்கு பின்னாடி ஆட்படுவாங்க. அவர்கள் வந்து சமூகத்துக்கு செல்லும் போது அங்கு மற்றவர்கள் அவர்களை எப்படி நடத்துகிறார்கள், மற்றவர்கள் அதாவது நான் சொல்றது வந்து ஒரு ஆசிரியர்கள், சக மாணவர்கள், அதே போல வந்து இந்த வெளி சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு அதிகார மையங்கள், இவர்கள் தங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது குறித்து இந்த குழந்தைக்கு எப்போதுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த தந்தையுடைய அந்த ஒரு ஸ்பேஸ்ங்கிறது, அந்த ஒரு குறியீடு என்பது ரொம்ப எம்டியா அந்த குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு காலியாக இருக்கும் அந்த அந்த குறியீடு. ஆகையால் அதை இட்டு நிரப்புவதற்கு அவங்க யாராவது தங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. தங்களை முதல்ல அந்த இடத்துல வச்சு அவங்க பார்த்துப்பாங்க. அதன் பிறகு அவங்க வெவ்வேறு ஆட்களை வந்து அந்த ஸ்பேஸ்ல வச்சு அவங்க நிரப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு எப்பவுமே அந்த குழந்தைய வந்து ஒரு சமநிலையற்ற குழந்தையாக மாற்றிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த வாழ்நாள் பூரா அது ஒரு ஒரு பெரிய போராட்டமா அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கும். தந்தையின் தேடல், தந்தையை குறித்த ஒரு தேடல், அது வந்து அவங்களுடைய வாழ்நாள் பூரா இருக்கும். அது தந்தை என்பவர் மெல்ல மெல்ல நான் சொன்ன மாதிரி தந்தை உருவமாக மாறுகிறார், ஃபாதர் ஃபிகரா மாறுறாரு. அந்த ஃபாதர் ஃபிகர் வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ஃபில் பண்ண முடியாது. இதனோட பொருள் வந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருந்தால் அவர் உடனே அந்த பெர்ஃபெக்டா அந்த ரோலை பிளே பண்ணுவார்னு நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் அது ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த ஒரு பெரிய சிக்கல், ஒரு சமநிலை குறைவு இல்லாம இருக்கும். ஒரு விதத்துல அது வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க ஒரு அப்பா கிட்ட அப்பாவாக இருக்கும்படியாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வெறும் அம்மா மட்டுமே இருக்கும்போது அம்மா வந்து அப்பாவாகவும் இருக்கணும், அம்மாவும் இருக்கணும், ரெண்டு ரோலுமே நீங்க பிளே பண்ணணும், ரெண்டு குறியீடுகளாகவும் நீங்க இருக்கணும் அப்படின்னு போது பெரிய ஒரு குழப்பத்தையும் டிஸ்கிரிப்ஷனையும் வந்து குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தும். இது வந்து ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நம்புறேன். இப்படியான குழந்தைகளை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட வித்தியாசமா இருக்கு. இமோஷனலா ரொம்ப வல்னரபிளா இருப்பாங்க, சம்டைம்ஸ் ரொம்ப டைட்டா இருப்பாங்க, ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க, சில நேரங்கள் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. பேசணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் அன்பு காமிச்சா உடஞ்சிருவாங்க. கொஞ்சம் அவங்கள்ட்ட ஒரு பாசம் நீங்க காமிச்சு பாருங்க, அவங்கள்ட்ட ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. இதெல்லாமே இந்த மாதிரியான பிள்ளைகளுடைய இயல்புகள். இந்த விஷயத்த வந்து ஒருவேளை நான் அந்த ஷோவில் நல்லா கலந்துக்க முடிஞ்சுன்னா நான் வந்து போய் இந்த விஷயத்தெல்லாம் நான் பேசியிருப்பேன். அப்புறம் அந்த இந்த இந்த அப்பாக்களை எப்படி ஓரம் பெட்டுகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் டிபேட்ல ஒரு பக்கம் பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எப்படி இந்த நீதிமன்றங்களில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, உங்களை ரொம்ப கடுமையான நெருக்கடிக்க தள்ளி நீங்க அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்படியான விவாகரத்து உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை அலைகழிக்க வச்சு உங்க மேல ஏகப்பட்ட போலி வழக்குகளை போட்டு கடும் நெருக்கடிக்குள் தள்ளுவார்கள். அவர்களுடைய முக்கியமான நிபந்தனைகள் இரண்டு இருக்கும். ஒன்று பணம், அடுத்து குழந்தையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில தாய்மாரிடம் இருக்கும். நான் அந்த டிபேட்லேயே பார்ப்பேன். சில தாய்கள், சில அம்மாக்கள் வந்து கொடுக்கலாம், குழந்தைய வந்து அப்பாவும் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு இருக்காங்க. பக்குவமானவங்க அப்படி இருக்காங்க. பக்குவம் இல்லாதவர்கள் இருப்பாங்க. அவங்க இமோஷனலா ரொம்ப வல்னரபிளான சில பெண்கள் இருப்பாங்க. நான் சொல்றேன், இந்த பெண்களும் இப்படியான ஒரு வளர்ப்பு சார்ந்த பிரச்சனை கொண்டவர்களாம் கூட இருக்கலாம். அவங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர் சார்ந்து இப்படியான ஒரு இம்பேலன்ஸ் அவங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல ஒரு உறவுல இருக்கலாம். ஸோ அவங்களும் எப்பவுமே தங்களை மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார்கள், தாம் மற்றவர்களுடைய தவறான ஒரு நியாயமற்ற நடத்தைக்கு முடிவுகளுக்கு தாம் இரையாகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விக்டிம் மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படிப்பட்டவங்க எல்லாம் டக்குன்னு என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, ஒரு விவாகரத்து மாதிரியான பிரச்சனை வரும்போது அவங்க ரொம்ப அக்ரெசிவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு குழந்தைய தரமாட்டேன், உங்களை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு காரணம். இன்னொரு காரணம், இவர்கள் அடிப்படையில் தங்களுடைய சுயத்துடைய, தங்களுடைய இருப்புடைய ஒரு நீட்டிப்பாக தங்களுடைய குழந்தையை பார்க்கிறார்கள். என்னுடைய குழந்தை அப்படிங்கிறவங்க
என்னுடைய இந்த வாழ்க்கையின் ஒரு பகுதி. அப்ப என் வாழ்க்கையில என்னுடைய கணவர் இல்லை என்றால், என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் அந்த அப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நானும் என்னுடைய குழந்தையும் 2 வேறு நபர்கள், 2 வேறு ஆளுமைகள், 2 வேறு சுயங்கள் என்பதை அவர்களால் 2 வேறு தன்னிலைகள் என்பதை சப்ஜெக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நான் தான் என்னோட குழந்தை, என் குழந்தை தான் நான். என் குழந்தை நான் தான் வளர்க்குறேன். எல்லா விதங்களையும் நான் தான் என் குழந்தை. அப்படின்னு அவங்க நினைக்கும்போது, தன்னை நியாயமாக நடத்தாத, தன்னால அன்பு காட்டாத ஒருவர் தன்னுடைய குழந்தையிடம் மட்டும் எப்படி அன்பு காட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால அவங்க முடிந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தையின் அப்பா வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு சிக்கலான ஒரு உளவியல் நிலைமை. இது இப்படி அவங்க நினைக்கிறதுனால அவங்க கடைசி வர பிடிவாதமா இருப்பாங்க. விடவே மாட்டாங்க எந்த கட்டத்திலையும். கடைசியில அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வரும். நம்ம அந்த குழந்தை மேல ரொம்ப நாள் உட்கார முடியாது. அந்த குழந்தை தன்னுடைய ஆளுமை நீட்சியா குழந்தையை பார்க்க முடியாது. குழந்தை வேறு, தான் வேறு அப்படிங்கிறத வந்து அவங்க மேல உணர ஆரம்பிப்பாங்க. சில குடும்பங்கள் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி குழந்தைகள் வளர்ந்து ஒரு 20 வயதை தாண்டிய பிறகு கூட அந்த தாயுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த குழந்தை இருந்துட்டே இருக்கும். வளர்ந்த பிறகும் அந்த குழந்தைய அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும், தன்னுடைய ஒரு நீட்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஒரு ஹெலிகாப்டர் பேரண்டிங் சொல்லுவாங்க. இது வந்து வளர்ந்ததுக்கு பிறகு இருந்துகிட்டே இருக்கும். இது இந்த குழந்தையுடைய வளர்ந்த பிறகு கூட இந்த குழந்தையுடைய ஆளுமை முழுமையாக மலர்ச்சி அடையாமல் போவதற்கும் இது ஒரு காரணமா இருக்கும். இப்படி பல குழப்பங்களையும், சிக்கல்களையும், நெருக்கடிகளையும் இப்படியான சில தாய்மாரு தங்களுடைய குழந்தைகள் மீது ஏற்படுத்துவார்கள். அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க. குழந்தைய அற்புதமா பார்த்துப்பாங்க, வளர்த்துப்பாங்க. ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க அவர்களுடைய ஒரு வளர்ச்சிக்காக. அதே நேரத்தில் இப்படியான பல நெருக்கடிகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் நம்ம அந்த ஷோல பார்த்தோம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டுச்சு. இந்த விஷயம் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதை குறித்து ரொம்ப தீவிரமாக தமிழில் எழுத ஆரம்பித்தேன். அப்போது நான் இதை எழுத ஆரம்பித்த காலத்தில் இந்த ஒரு டாபிக், அதாவது ஆண்கள் எப்படி இந்த ஒரு அமைப்பினால் இரையாக்கப்படுகிறார்கள், இதனால் எப்படி அவர்கள் மிக மோசமாக சுரண்டப்படுகிறார்கள், அவர்கள் மீது எப்படி பொய் வழக்குகள் போடப்படுகின்றன, எப்படி அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள், எந்த தவறுமே செய்யாமல் பல ஆண்கள் எப்படி தங்களுடைய குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு, குழந்தைகளிடமிருந்து பிரிக்கப்பட்டு, அவர்களுடைய மொத்த வருமானத்தையும் அவர்கள் எதிர்த்தரப்பு திருடி அவர்களை நிர்கதியாக்கி தெருவில் விடுகிறது என்பதை பற்றியும், எப்படி பல விதங்களில் சுரண்டுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்பதை குறித்தும் நான் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தேன். எல்லா ஆண்களும் நல்லவர்கள் அப்படிங்கிற தரப்பை நான் எடுக்கல. ஆனால் பாதிக்கப்பட்ட பல்வேறு ஆண்கள் குறித்த ஒரு விவாதமே நம்முடைய தமிழ் சமூகத்தில் இல்லாமல் இருந்தது. அப்போது நான் அதை பற்றி ரொம்ப தீவிரமா அதிகமாக எழுத ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இந்த மாதிரியான டாபிக் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால யாராவது பேசணும் அப்படின்னு. இன்னைக்கு நீயா நானாவில் அந்த ஒரு டாபிக் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஆள் அந்த இடத்துல இருந்து பேசியிருக்கணும். பட் நான் அதுக்கான ஒரு சரியான மனநிலையில் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப இமோஷனலா வல்னரபிளா இருந்திருப்பேன். நான் அந்த இடத்துல அவங்களுடைய பேச்சுக்களையும் அவங்களுடைய உணர்ச்சிகளையும் கண்டு நான் மிகவும் தூண்டப்பட்டிருப்பேன். மனதளவில் உடைந்து போயிருப்பேன். அதனால் நான் அங்கு செல்லாமல் இருந்த ஒரு விதத்துல வந்து என்னுடைய மனநலனுக்கும் என்னுடைய நிம்மதிக்கும் அது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு எனக்கு இப்ப கூட தோணுது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்தியமைக்காக, திட்டமிட்டமைக்காக நீயான உடைய அணிக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதானுடைய இயக்குனர் திலீபனுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் அவர்கள் தனியாக இப்படியான இந்த தனித்தந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த ஒற்றை தந்தைகள் இப்படி இந்த 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 கட்டமைப்பினாலும் இந்த நீதி அமைப்பினாலும் முழுக்க கைவிடப்பட்ட கடுமையான மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தப்பட்ட இந்த ஆண்களை குறித்து தனியான ஒரு ஷோ இவங்க பண்ணணும். குறிப்பாக அந்த குழந்தைகளிடம் பிரிந்து இருக்கக்கூடிய ஆண்கள், அப்பாக்கள் குறித்த ஒரு ஷோ அவங்க பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அது கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. அதுக்கு நிறைய விவாதங்கள் பண்ணுங்க. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.